வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு உண்மையிலே எங்களை வியப்படைய செய்கிறது என்பதை நான் பல முறை எடுத்து வைத்திருக்கின்றேன். தொடர்ச்சியாக நாங்கள் எடுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய கருத்தாக்கங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளிப்பது என்பது எங்களுக்கு மகிழ்வை கொடுத்திருக்கிறது. எங்களுடைய இந்த வலையொலிக்கு புதிதாக வரக்கூடிய தோழர்கள், நீங்கள் இந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்தடைவதற்கான ஒரு களத்தை அது எட்டும். இன்று அன்னையர் தினம். தாய்மை என்பது ஒரு மிகப்பெரிய கொடை என்கின்றதை நாம் அறிந்திருக்கின்றோம். தாயிற் சிறந்ததொரு கோயில் இல்லை என்பது முதியோர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பழமொழி. அதாவது இந்த உலகத்திலே தாய்மைதான் கோயில் என்கின்ற அடிப்படை காலாகாலமாக எடுத்து வைக்கப்படுகிறது என்றால் அன்பை தாயை விட வேறொருவரால் நிரூபிக்க முடியாது என்பதுதான் நிஜம். உங்களுடைய தாய்க்கு எங்களுடைய வலையொலி சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை சொல்வதில் நாங்கள் உண்மையிலே பெருமை அடைகின்றோம். அவர்கள் நீடோடி வாழ வேண்டும். உங்களோடு அவர்கள் அன்போடு பயணிக்க வேண்டும். நீங்கள் அவர்களை அன்பில் கொண்டு செல்ல வேண்டும். அவர்கள் வயதாகி முதிர்வை எட்டுகின்ற நேரத்திலே நீங்கள் அவர்களை முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பாத ஒரு நிலைமை வேண்டும் என்பதை இந்த அன்னையர் தினத்திலே நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று நான் ஒரு பிரதான விடயத்தை மையப்படுத்தி தான் பேச இருக்கின்றேன். அது வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தியதுதான். எதற்காக வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி இன்று ஒரு பிரதான விடயம் என்ற கருத்தை எடுத்து வைக்கிறேன் என்கின்ற விடயத்தை நீங்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய பணம் சார்ந்த விடயம். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கள்ளராக, அதாவது பணத்தை மக்களிடமிருந்து, அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு அதை மோசடி செய்துவிட்டார் என்பதை மையப்படுத்தி ஒரு சிலர் தொடர்ச்சியாக எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது என்பதை மையப்படுத்தி வைத்து கொண்டிருக்கக்கூடிய தகவலை முன்னிலைப்படுத்தி நேற்று நான் ஒரு காணொளியை வெளியிட்டிருந்தேன். அந்த காணொளிக்கு பெரும்பாலான தோழர்கள் அல்லது பெரும்பாலான உறவுகள் அந்த காணொளிக்கு ஒரு பெரிய பாராட்டை கொடுத்திருந்தார்கள். நீங்கள் நேர்மையாக உண்மையான விடயங்களை எடுத்து வைக்கிறீர்கள், தொடர்ந்து உங்களுடைய பயணங்கள் இருக்கட்டும் என்று எடுத்து வைத்தார்கள். இன்று காலையிலே ஒரு தொலைபேசி அழைப்பு. அந்த தொலைபேசி அழைப்பு என்கின்ற பொழுது, அதுவும் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற தொலைபேசி அழைப்பு என்கின்ற பொழுது அதற்கு ஒரு முதன்மை கொடுத்து அந்த தொலைபேசி அழைப்பை எடுத்து நான் பேசினேன். அப்படி பேசுகின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி பேசிய பலர் பின்வாங்கிவிட்டார்கள். வைத்தியர் அர்ஜுனாவுடைய நேர்மையின் மீது கேள்விகள் எழும்பிவிட்டது. இந்த சூழலில் நீங்கள் எங்கிருந்தோ வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு பேசுவதும் அது சார்ந்த கருத்துக்களை நீங்கள் பதிவிடுவதும் ஒரு வியப்பாக இருக்கிறது. ஒருவேளை வைத்தியர் அர்ஜுனா தன் கையில் தன்னால் திருடப்பட்ட, அதாவது புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து அவர் பெறப்பட்ட பணத்தை உங்களை போன்றவர்களுக்கெல்லாம் கொடுத்து அவரை குறித்து பேசுவதற்கான ஒரு களத்தை அவர் உருவாக்கி விட்டிருக்கிறாரா? அதன் அடிப்படையில்தான் நீங்கள் இதுபோன்ற கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றீர்களா? வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறீர்களா? இந்த கேள்விகளை அந்த தொலைபேசியில் பேசிய தோழர் எடுத்து வைத்தார். அவரிடம் சில விளக்கங்களை குறிப்பிட்டேன். அந்த விளக்கங்களைத்தான் நான் இன்று உங்கள் முன்னால் எடுத்து வைக்கின்றேன். ஒன்று, அரசியல் களம் என்பது ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதிகளை மையப்படுத்திய ஒரு தளம் என்றுதான் நமக்கு தெரியும். எந்த அரசியல்வாதியும் தன்னுடைய பதவியை விட்டு கொடுக்க அவர்கள் முனைவதில்லை. எப்படியாவது மக்களை ஏமாற்றியாவது நாம் ஆட்சி பீடத்தில் ஏறிவிட வேண்டும் அல்லது அதிகாரத்தில் ஏறிவிட வேண்டும், பதவியை பிடித்துவிட வேண்டும் என்பது அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய சித்தாந்தம்.
இந்த சித்தாந்தத்தில் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களா அல்லது மக்களுக்கான செயல்பாடுகளை நாம் எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றோமா என்கின்ற எந்த இலக்கும் அவர்களிடம் இருப்பதில்லை. வருகின்ற தேர்தலில் நாம் எப்படி வாக்குகளை அள்ளுவது, அந்த வாக்குகளை அள்ளி எப்படி நாம் இருக்கைகளை பெறுவது, இருக்கைகளை பெற்ற பின்பு நாம் ஆட்சி அமைப்பதற்கு அல்லது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நாம் யார் யாரையெல்லாம் எதிர்த்தோமோ அவர்களோடு கூட்டணி அமைத்து கொண்டு நாம் ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளலாம். அப்பொழுது மக்களிடம் சொல்லிவிடலாம், தேசிய கட்சி இங்கு வந்து இந்த அதிகாரத்தை எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் எதிரெதிர் அணியில் இருந்தாலும் தமிழர்கள் என்கின்ற அடிப்படையில் ஒருங்கிணைந்த ஒரு பயணத்தை எடுத்திருக்கிறோம், அதுவும் மக்களுக்காக என்கின்ற கருத்தை அவர்கள் பதிவிட்டு தங்களுடைய அதிகாரத்தை அவர்கள் தங்களுக்காக எடுத்துக்கொள்வார்கள். இதுதான் அரசியல் களம். இங்கு மக்கள் சார்ந்த விடயங்களுக்கு முதன்மை கொடுக்கப்பட்டிருக்கின்றதா அல்லது மக்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றதா என்கின்ற விடயத்திலெல்லாம் பெரும் கேள்விகள் இருக்கின்றன. 2009ஆம் ஆண்டு இன அழிப்பு நடந்த பின்பு அங்கு பல சொந்தங்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள். அப்படி காணாமல் ஆக்கப்பட்ட தங்களுடைய உறவுகளுக்கு என்ன ஏற்பட்டது என்பதை மையப்படுத்தி தொடர் போராட்டத்தை இன்று வரை காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய சொந்தங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல கட்சிகள் இருக்கின்றன, பலர் அதற்கான ஆதரவுகளையும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட அந்த உறவுகள் எங்கு இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், அவர்களுடைய நிலைமை என்ன என்கின்ற விடயத்தை தெளிவுபடுத்துவதற்கு கூட எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாலும் முடியாத ஒரு சூழல்தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. வருடங்கள் 16 கடந்துவிட்டது. அப்படி என்றால் மக்களுக்காக களத்தில் நிற்கிறோம் என்று எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் ஒரு பொய்யான ஒரு தகவலாகத்தானே இருக்கும் என்கின்ற எண்ணம்தான் மனதிற்குள். ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவை ஆதரிக்க வேண்டிய களம் ஏன்? ஒரு மாற்று அரசியல் கட்டி அமைக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. தற்பொழுது சமூக வலைதளங்களில் நாம் ஒன்றை சொல்வதற்கு முன் அது பல கோடி மக்களுக்கு சென்றடையக்கூடிய வசதிகள் சமூக வலைதளங்களில் அமைந்துவிட்டது. எனவே ஒரு இதுவரை அரசியல் செய்து கொண்டிருந்த அரசியல்வாதிகள் இதற்கு முன்பு செய்த பல பித்தலாட்ட விடயங்களை இப்பொழுது வெளிப்படையாக செய்ய முடியாது. காரணம், சமூக வலைதளங்களை அதை மக்கள் மன்றத்திற்கு கொண்டு வேகமாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு களத்தை எட்டிவிடும். அதுபோலத்தான் ஒரு மருத்துவமனை இருக்கிறது என்கின்ற பொழுது அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய தவறுகள் அது திருத்தப்பட வேண்டும். காரணம், மருத்துவமனை என்பது உயிரோடு போராடக்கூடிய ஒன்று, உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு தளம். அந்த தளத்திலே அங்கு இருக்கக்கூடியவர்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் மட்டும்தான் அப்பாவி மக்களுடைய உயிர்கள் காப்பாற்றப்படும். ஒரு மனிதராக அந்த விடயத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை கண்டுபிடித்து வைத்தியர் அர்ஜுனா அதை வெளியே கொண்டு வந்த பொழுது மக்களுக்காக அரசியல் கட்சி நடத்துகிறோம் என்று சொன்னவர்கள் வைத்தியரிடம் இணைந்து நின்றிருக்க வேண்டும். ஆனால் அங்கு களங்கள் அப்படி அல்ல. வைத்தியர் அர்ஜுனா மீது தொடர்ச்சியான வழக்குகள் பதிவாயின. அந்த வழக்குகள் அனைத்துமே மக்கள் சார்ந்த விடயங்களை பேசியதற்காக வைத்தியர் அர்ஜுனா மீது வழக்குகள் பதிவானன. வழக்கு விசாரணைக்கு வைத்தியர் அர்ஜுனா கலந்து கொள்ளக்கூடாது என்று தமிழ் அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு அந்த நீதிமன்றத்தில் அவர் சென்று தன்னுடைய வழக்கில் அவர் ஈடுபட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவரை தடுத்த கதைகள் எல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம். அப்படி என்றால் இங்கு மக்களுக்காக பேசக்கூடியவர்கள் கேலியாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது என்பதை நாம் காலாகாலமாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இந்த சூழலில்தான் வைத்தியருடைய செயல்பாடுகள், வைத்தியர் எடுத்து வைத்த அந்த களங்கள், இவைகள் அனைத்துமே ஒரு மாற்றத்தை மையப்படுத்தியதாக இருந்தது. குறிப்பாக சமூக ஊடகங்கள் வாயிலாக தன்னுடைய கருத்துக்களை அவர் மக்கள் மன்றத்தில் எடுத்து வைத்ததும், ஒவ்வொரு நாளும் என்னென்ன விடயங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை வெளிப்படையாக எடுத்து வைத்ததும்,
வைத்தியர் மீது ஒரு நம்பிக்கையை உருவாக்கியது. இந்த மாற்றம்தான் தேவை என்கின்ற நிலைப்பாடு மனதிற்குள் எழும்பியது. எனவே வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகளை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற களத்தை விட ஒரு மாற்று அரசியலை கொண்டு வருகின்ற ஒருவரை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு மனதிற்குள் தோன்றியது. இதில் சில விமர்சனங்களும் உண்டு. முதலாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அரசியல் களத்திற்குள் வந்த பொழுது அவரை கடுமையாக விமர்சனம் செய்த களங்களில் நானும் இருந்திருக்கின்றேன். காரணம், வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள், அரசியல் செயல்பாடுகள் முதலில் குளறுபடிகளோடே பயணித்தன. காரணம், யாருக்கு ஆதரவு என்று தெரிவிப்பதில் கூட அவர் ஒரு குழப்பத்தோடு செயல்பட்ட விடயங்களை மையப்படுத்தி எல்லாம் நாம் விமர்சித்திருக்கின்றோம். ஆனால் அதன் பின்பு நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்தன. ஒருவர் முதலாக அரசியலுக்கு வந்திருக்கின்றால் அரசியல் சூத்திரங்களை குறித்து அவருக்கு தெரிவதில்லை. அவர் எந்த கோணத்தில் அரசியலுக்குள் பயணிக்க வேண்டும் என்கின்ற விடயங்கள் அவருக்கு தெரியவில்லை. எனவே இதுபோன்ற சறுக்கல்கள் ஏற்படுவது சகஜம்தான் என்கின்ற நிலைப்பாட்டில் வைத்தியரை நாம் உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தோம். அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னை நிலைப்படுத்தி கொண்டார். இந்த மக்களுக்காக நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்கின்ற கருத்தாக்கங்களை கையில் எடுத்துக்கொண்டார். அதில் அவர் எந்த இடத்திலேயும் அவர் மாறுதலை காணவில்லை. அவரை தேடி மக்கள் வந்து தங்களுடைய மனக்குமரல்களை சொன்ன பொழுது அந்த மனக்குமரல்களை உள்வாங்கிக் கொண்டு அதை எந்தெந்த இடத்தில் பேச வேண்டுமோ அதை பேசினார். ஒரு குறிப்பாக யாழ் மருத்துவமனையில் 170 ஊழியர்கள் அங்கு வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கப்படவில்லை. இதை குறித்து யாரும் கேள்வி கேட்பதற்கு முன்வராத பட்சத்தில் நாடாளுமன்றத்தில் இதை குறித்து அழுத்தமாக பேசிய ஒரு மனிதராக வைத்தியர் இருந்தார். எனவே மக்கள் சார்ந்த விடயங்களை பேசுவதற்கு ஒருவர் ஒரு மாற்று கண்ணோட்டத்தோடு வந்திருக்கிறார் அல்லது ஒரு மாற்று அரசியலை கட்டி அமைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு வைத்தியரை ஆதரிக்க தொடங்கியது. அதுபோல வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி ஏற்கக்கூடிய நேரம், அந்த பதவி ஏற்கக்கூடிய நேரத்திலே அதற்கு முன்பு பலர் தமிழ் சமூகத்திலிருந்து பதவி ஏற்றிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் சொல்வதற்கு அச்சப்பட்ட பெயரை, அவர்கள் நாடாளுமன்றத்தில் இந்த பெயரை சொல்லிவிட்டால் சிங்கள ஆட்சியாளர்கள் சிங்கள தலைவர்கள் நம்மோடு கொஞ்சி குலாவ மாட்டார்கள் என்று அவர்கள் தவிர்த்த பெயரை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஆணித்தரமாக பதிவிட்டார். நான் என்னுடைய தேசிய தலைவருடைய அவருடையக்கு நான் வணக்கம் செலுத்தி என்னுடைய இந்த பதவியை பெற்றுக்கொள்கிறேன் என்று அவர் அறிவித்த பொழுது தமிழ் சமூகம் நேசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவனை நாடாளுமன்றத்தில் அங்கீகாரமாக பறைசாற்றி இருக்கிறார் என்கின்ற விடயம் மனதிற்குள் புல்லரிக்க செய்தது. எனவே வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற இந்த மனிதருடைய செயல்பாடுகளை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தெளிவாகவே பயணித்து கொண்டு இருந்தோம். இப்பொழுது பலர் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக மாறியிருக்கிறார்கள் அல்லது வைத்தியர் அர்ஜுனாவை விமர்சிக்கக்கூடிய களங்களை எடுத்திருக்கின்றார்கள். அது நிதி சார்ந்த விடயத்தை மையப்படுத்திய ஒரு கருத்தாக்கம்தான். பலரிடம் வைத்தியர் அர்ஜுனாவிற்கென்று பெரும் நிதி வந்தது என்றும் அந்த நிதிகளை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்வசம் வைத்து கொண்டார், ஒரு ஏமாற்று பேர் வழியாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இருக்கிறார் என்பதை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனாவோடு நாங்கள் பயணிக்கிறோம், எச்சூழலிலும் வைத்தியர் அர்ஜுனாவை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு பயணித்தவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறார்கள் என்றால் இங்கு ஏதோ ஒரு அரசியல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இதுவரை வைத்தியருக்கு ஆதரவாக பயணித்தோம் என்றவர்கள் வைத்தியர் நீங்கள் பணம் சார்ந்த விடயத்தில் என் பெயரை உபயோகப்படுத்தி நீங்கள் உங்களை வளர்த்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு வார்த்தையை சொன்னவுடன் வைத்தியர் கள்ளனாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க முயலுகிறார்கள். அது ஏற்புடையதாக இல்லை. தெளிந்த ஒரு கண்ணோட்டத்தோடு தான் வைத்தியரை ஆதரிக்க ஆரம்பித்தோம். அந்த கண்ணோட்டத்தில் எந்த சூழலிலும் நாங்கள் மாறவில்லை.
அதுபோல மக்கள் சார்ந்த விடயத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தவறு செய்யக்கூடிய சூழலில் அவரை விமர்சனம் செய்வதற்கும் நாம் முதல் களத்தில் இருந்திருக்கிறோம் என்பதும் இங்கு பதிவு. வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய நிதியை மையப்படுத்தியோ அல்லது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இதுபோன்ற ஆட்களை உருவாக்கி தன்னை உயர்வாக பேசச் சொல்ல ஒரு களத்தை உருவாக்கி இருக்கிறார் என்கின்ற தகவல்கள் சொல்லப்படுகின்ற விடயங்களை மையப்படுத்தியோ எங்கள் கருத்தாக்கங்கள் இல்லை. நாங்கள் சுமார் 5 வருடங்களாக தமிழ் தேசியத்தை மையப்படுத்தியும் அதுவும் தமிழர் தாயகத்தின் அரசியல் களத்தை மையப்படுத்தி பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற ஒரு வலையொலியை நாங்கள் இயக்கிக் கொண்டிருந்தோம். சுமார் 89,000 பங்கீட்டாளர்கள் அதிலே இருந்தார்கள். 89,000 பங்கீட்டாளர்கள். ஆனால் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய விடயங்களை நாங்கள் பேசிக்கொண்டு இருந்த காரணத்தினால், அதாவது வலையொலி தளத்தை சார்ந்தவர்கள் வழங்கக்கூடிய விளம்பரம் என்கின்ற விடயத்தை அவர்கள் சற்று மாற்றி வைத்து விட்டார்கள். அந்த சூழலிலும் நாங்கள் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளைத்தான் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதே அடிப்படையில் தான் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய செய்திகளையும் பேசிக்கொண்டிருக்கின்றோம். எங்களை பொறுத்த மட்டில் நிதி சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி கருத்துகள் பதிவிடுவது என்பது தமிழ் இனத்திற்கு அவமானம் என்கின்ற கண்ணோட்டத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். உழைப்பதற்கான திறன் இருக்கின்றது, உழைப்பதற்கான நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாங்கள் உழைத்து எங்களை பாதுகாத்து கொள்வதற்கான களத்தை எங்களுடைய நாடு கொடுத்திருக்கிறது. எனவே இந்த நிதிகளை மையப்படுத்தி அவர்கள் நிதி கொடுத்து தான் நாங்கள் பேசுகிறோம் என்று அந்த தோழர் தொலைபேசியில் கேட்டபொழுது இந்த விளக்கத்தை தான் அவருக்கு சொன்னேன். ஒரு மாற்று அரசியல் கட்டி அமைக்கப்பட வேண்டுமென்றால் நாம் விமர்சனங்களை தாங்கித்தான் தீர வேண்டும். அந்த மாற்று அரசியல் வைத்தியர் அர்ஜுனா அவர்களால் மட்டும்தான் கட்டி அமைக்க முடியும் என்பது நிஜம். காரணம், இப்பொழுது பல தலைவர்கள் தமிழர் தாயகத்தில் இருக்கிறார்கள். அனைவருமே திறன் வாய்ந்தவர்கள், யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. அவர்கள் அனைவருமே மக்கள் சார்ந்த விடயத்திற்காக களத்தில் நின்று போராடியிருக்கிறார்கள் என்பதும் மறுப்பதற்கு இல்லாத உண்மை. ஆனால் மக்கள் எதை விரும்புகிறார்கள் அல்லது மக்களுடைய உணர்வுகள் என்ன, மக்களுடைய தேவைகள் என்ன, மக்களுடைய அன்றாடம் என்ன செய்ய வேண்டும், அரசு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்கிறது மக்களுக்காக, அந்த நிதிகள் செலவிடப்பட்டதா, இந்த கணக்கீடுகள் இதுவரை எடுத்து வைக்கப்படவில்லை. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா வந்த பின்பு இவைகள் எடுத்து வைக்கப்பட்டன. அப்படி என்றால் ஒரு மாற்று அரசியலை கட்டி அமைக்க வேண்டிய களத்திற்கு சொந்தக்காரராக வைத்தியர் அர்ஜுனா தெளிவாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இங்கு பல விமர்சனங்கள் இருக்கின்றன. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கிறது. ஒரு சிலர் அடுக்கு மொழியில் பேசுவார்கள், ஒரு சிலர் இயல்பான மொழியில் பேசுவார்கள், ஒரு சிலர் மக்களை கண்டவுடன் கட்டிப்பிடித்து நடிப்பார்கள், ஒரு சிலர் மக்களை கண்டுகொள்ளாமல் இருப்பார்கள், ஆனால் மக்களுக்காக செயல்படுவார்கள். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மக்களோடு மக்களாக தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற துடிப்பில் பயணிக்கின்ற அந்த பயணமும், மக்களும் தங்களுடைய குறைகளை இவரால் தான் தீர்க்க முடியும் என்று ஓடோடி வந்து அவரிடம் கருத்துக்களை சொல்கின்ற அந்த விடயமும் பார்க்கின்ற பொழுது இந்த தலைமை அல்லது இந்த இடம் ஒரு அற்புதமான இடமாக மனதுக்கு தெரிகின்றது. எனவேதான் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற அந்த மனிதர் மீது பல விமர்சனங்களை எடுத்து வைக்கக்கூடியவர்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் சிந்திக்க வேண்டும். காரணம், வைத்தியர் அர்ஜுனா மீது பணம் சார்ந்த விடயத்தில் குற்றச்சாட்டுகளை வைக்கிறீர்கள். இதுவரை நீங்கள் மௌனமாக இருந்து வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை உருவாக்கி மக்கள் மன்றத்திலே வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகளையெல்லாம் கொண்டு சென்ற நீங்கள் தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் என்றவுடன் அவர் கள்ளன் என்று நீங்கள் பறைசாற்ற முயல்கிறீர்கள் என்றால் நீங்கள் மாற்று அரசியலை கட்டி அமைக்க வேண்டும் என்பது உங்களுடைய எண்ணமாக இல்லை என்பதுதான் பதிவு. நீங்கள் ஏதோ ஒரு லாபக் கணக்கீட்டில் இந்த பயணத்தை வரையறுத்திருக்க வேண்டும் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.